சிம்புவோட மாநாடு படம் நாளைக்கே ரீ-ரிலீஸ் ஆக போகுது. பிரபுதேவாவோட முசாசி மூவில இருந்து டைட்டில் சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதர்வாவோட DNA மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜீவாவோட அகத்தியா படம் February 28 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. உன்னி முகத்தனோட அடுத்த படம் கெட் செட் பேபி, இந்த படம் February 21 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. பிரபாஸோட ஸ்பிரிட் மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஆல்மோஸ்ட் இப்ப முடிச்சிட்டாங்க. மே மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு போலீஸ் ஆக்ஷன் படமா வரப்போகுது. பராசக்தி மூவிக்கான செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. தமிழ் தீ பரவட்டும்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த பராசக்தி டைட்டில் இஷ்யூ இருக்குல்ல, இதை பத்தி நேத்து நான் சொல்லிருப்பேன். அது இப்ப முடிஞ்சது. விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் மூவிக்கு தான் தெலுங்குல பராசக்தின்னு பேர் வச்சிருந்தாங்க. அவங்க தெலுங்குல மாத்த போறாங்க. அதை அவங்க சொல்லிட்டாங்க. சோ சக்தி திருமகனோட அதர் லாங்குவேஜ் டைட்டில் சீக்கிரமே ரிவீல் ஆகும். விடாமுயற்சி மூவிக்கான தமிழ்நாடு புக்கிங்ஸ் வர சண்டே ஸ்டார்ட் ஆக போறது அனிசிப்பா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனா கூட நான் சொல்றேன். சூர்யா 45க்கான ஷூட்டிங் எப்ப ஃபுல்லா முடியும்னு கேட்டிருக்காரு. இன்னொரு 1 to 1.5 மாசத்துல முடியும். தூம் 4 என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிருப்பேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. SK 23, 24 படம் பத்தி கேக்குறீங்க. 23 இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். 24க்கான ஒர்க் என்ன ஸ்டார்ட் ஆகல. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா ஷூட்டிங் என்ன ஸ்டார்ட் ஆகல. SK 25க்கு அப்புறம் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சூர்யா 45ல மன்சூர் அலிகான் இருக்கிறது உண்மையான கேட்டிருக்காரு. அப்படி நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இந்த வருஷம் தனுஷுக்கு 3 படமும் சிவகார்த்திக்கு 2 படம் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. தனுஷுக்கு 3 படம் வந்துரும். நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம், இட்லி கடை, தேரே எஷ்கிமேன், இந்த 3 படம் தனுஷ்க்கு வந்துரும். சிவகார்த்திக்கு SK 23 தான் வரும். தேரே எஷ்கிமேனுக்கான ஷூட்டிங் என்ன ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் எப்படி நவம்பர் 28 வரும்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெட்ரோ படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வர போறதா எந்த நியூஸும் வரல. ஜெயம் ரவியோட பேரை ரவிமோகன் மாத்தினதால இது பெருசா ரீச் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கா. அண்ட் பராசக்தி மூவில ரவிமோகனுக்கும் சிவகார்த்திக்கும் ஃபைட் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா சிவகார்த்தி கொடுத்த இன்டர்வியூல 2 பேருக்கும் ஃபைட் இருக்குன்னு சொன்னாரு. சோ இதை பத்தி கேட்டிருக்காரு. அவர் இருக்குன்னு சொன்னா ஃபைட் இருக்கும் தான். அப்போ அண்ட் இந்த பேர் வந்து இன்னும் ரீச் ஆகலதான். ரவிமோகனுங்கிறது எனக்கே ஜெயம் ரவின்னு தான் வாயில வருது. சோ இது ரீச் ஆக இன்னும் டைம் எடுக்கும். ஆகாஷ் முரளியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இப்ப வந்து படமே ஃபிளாப். சோ அதனால அடுத்த படம் வர டைம் ஆகும். தேரே எஷ்கிமேனுக்கு ரீசெண்டா விட்ட டீசர்ல அவங்க ஹிந்தில என்ன சொல்றாங்க அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனான்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காரு. இந்த காம்போல ஏற்கனவே ராஞ்சனான ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. சோ அந்த வேர்ல்டுக்குள்ளதான் இந்த படமும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹிந்தில என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் வேணா கேட்டு சொல்றேன். விடாமுயற்சி நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு கேட்டிருக்காரு. இல்ல அதுக்கான எந்த முயற்சி அவங்க எடுக்கல. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அஜித் பிரசாந்த் நீல் காம்போ இப்போதைக்கு ஃபேக். நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். கஜினி 2 எப்ப ஸ்டார்ட் ஆகும். அண்ட் சூர்யா அமெரிக்கான் காம்போ உண்மையான கேட்டிருக்காரு. இல்ல இந்த காம்போ உண்மை இல்ல. கஜினி 2 மோஸ்டா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தன் மூவிக்கான வசூலா கேட்டிருக்காரு. வசூல் இந்த மூவிக்கு ட்ராக் பண்ணல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா நான் சொல்றேன். AK-64 பொங்கலுக்கு வருமா. ஏன்னா ரெட் ஜெயண்ட் இதை எலெக்ஷனுக்குள்ள ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்றாங்க. சோ அப்ப திரும்ப விஜய் அஜித் கிளாஷ் ஆனு கேட்டிருக்காரு. ரெட் ஜெயண்ட் அஜித்தோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ்ல தான் இருக்கு. அப்படியே அது கன்ஃபார்ம் ஆனாலும் கூட 2 படமும் கிளாஷ் ஆகுமாங்கிறது டவுட். இனிமே விஜய் அஜித் படங்கள் கிளாஷ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பூஜா ஹெக்டேயோட லைனப்பை கேட்டிருக்காரு. பூஜா ஹெக்டேக்கு அடுத்து ஜனநாயகன் வரும். லைனப்பா வந்து நான் தனி வீடியோ போடுவேன். நிறைய மூவிஸ் இருந்தா. அஜித்தோட ஹையஸ்ட் ஓப்பனிங் டே வசூல் என்ன, அந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. வலிமை படம் 46 to 48 கோடி கிட்ட வந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு வைடா. ஒரு சில படங்களை கொடுத்து இந்த ஜானர்ல படங்கள் இப்ப வரது இல்லன்னு சொல்லிருக்காரு. இந்த மாதிரியான ஃபேமிலி மூவிஸ ஆடியன்ஸ் பெருசா பாக்குறது இல்ல. அப்படியே ஒரு சில மூவிஸ் வந்தாலும் அது கிரிஞ்சா போயிடுது. அதான் இப்படி மூவிஸ் அவங்க எடுக்கிறது இல்ல. தனுஷ் இப்ப எந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. தேரே எஷ்கிமேன் படமானு கேட்டிருக்காரு. அவர் மாறி மாறி போய்கிட்டு இருக்காரு. மெயினா இட்லி கடை மூவி தான். தக் லைஃப்ல சிம்பு இருக்கிறதால கலெக்ஷன் பெருசா வருமா. விடாமுயற்சி லீவ் டேஸ்ல வரல, அதனால கலெக்ஷன் கம்மியா வருமானு கேக்குறீங்க. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிருக்கேன். கலெக்ஷன் இவ்வளவு வருமா அவ்வளவு வருமானு கேட்காதீங்க. அதை யாராலையும் சொல்ல முடியாது. நான் வரக்கூடிய வசூல சொல்றேன். படம் வந்தோன்னே இந்த வருஷம் சிம்பு சொலவா பண்ண படம் ஏதாச்சும் வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேக்ஸ் 2 வருமானு கேட்டிருக்காரு. இல்ல அதுக்கு இப்ப வராது. இந்த சீரிஸ் தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கமெண்ட் எனக்கு புரியவே இல்ல. சோ கொஞ்சம் தெளிவா கேளுங்க. ட்ரெஷர் ஹண்ட் மூவி, டைம் டிராவல் மூவிக்கெல்லாம் டாப் 5 கேக்குறீங்க. நான் சீக்கிரமே வீடியோ போடுறேன். நேற்றுக்கு லவ் மூவிஸ்க்கான வீடியோ போட்டேன். அதான் நிறைய பேர் பார்க்கவே இல்ல. நீங்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. அதிக முறை பதில் சொன்ன அப்டேட். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.